சென்னை 16/2/26. கதை எண் 1882. சப்ஜெக்ட் அரைவ்டு. போதைப் பொருள் கடத்துறவங்களை பிடிக்கிறது மற்ற கடத்தல்காரங்களை பிடிக்கிறது மாதிரி இல்லைங்க பாஸ். எனக்கு யூனிஃபார்ம் கிடையாது, படையும் கிடையாது. நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறதே ஆர்மி, லா, ரா, லோக்கல் போலீஸ், பிஎஸ்எஃப், இன்டர்போல் எல்லார் கூட சேர்ந்து தான். பாருங்க, இதுதான் சேட்டலைட் ஃபோன் இன்டர்செப்டர். சம்டைம்ஸ் பர்மா, சம்டைம்ஸ் தாய்லாந்து, சம்டைம்ஸ் துருக்கி. அங்கே நாங்கள் எல்லோரையும் மீட் பண்ண வேண்டி வரும். சம்டைம்ஸ் டெரரிஸ்ட், சம்டைம்ஸ் டான்கள், சம்டைம்ஸ் போலீஸ். இங்கே பாருங்க, ஒரு டிப் ஆஃப் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்றை காட்டினார் கம்பீரம். சப்ஜெக்ட் வெள்ளைக்கோட்டில் இருக்கிறான். நாளை ராஞ்சி ஏர்போர்ட்டில் இறங்க உள்ளார். ஜுவல் பாக்ஸுடைய உள் கவரில் சாம்பிள் கொண்டு வருகிறான். 3:30 ஃப்ளைட். மெசேஜ் 70% ரிலையபிள். சார், சரவடி பேஜராகிவிட்டார். நீங்கள் அவங்கள கண்காணிக்கிற மாதிரி தானே அவங்களும் உங்களை பார்ப்பானுங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஐயோ சார். பண்ண இப்போ புலம்பி என்ன பண்ணுறது? உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, ஃபோன் நம்பரு, நீங்கள் சாப்பிட்ட பான்பரா கவர் உட்பட எல்லாத்தையும் எத்தியோப்பியாவில் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பானுங்க. கம்பீரம் தங்கள் அலுவலகத்தில் இருந்த லாக்அப் இன்ட்ரோகேஷன் ரூம் எல்லாத்தையும் காட்டிக்கொண்டே சரவடிக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் உடைத்து விட்டார். அடுத்து சொன்னது அடுத்த லெவலில் இருந்தது. இப்படித்தான் மகாலயாவில் ஃபல்லாங்கிலிருந்து தஸ்பூர் போயிட்டு இருந்தேன். 4 காருங்க. நான் 3வதுல இருந்தேன். நடுவில் உட்காந்துருந்தேன். கார்ல இருந்த 2 வீரர்களை சைட்லேருந்து டுப்பு டுப்புன்னு சுட்டுவிட்டானுங்க. ஐயோ சார், அவங்க என்ன ஆனாங்க? செத்துட்டாங்க. பண்ண வேற என்ன? பண்ணையார் சரவடி எதுவும் பேசலை. யாரும்